வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம டுல்கர் சல்மான் பர்த்டே. ஸோ ஹேப்பி பர்த்டே சார். ஸோ இன்னைக்கு ஒரு பர்த்டே அதுவும் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியாக போகிற படம் தான் லோக்கா சாப்டர் 1. அந்த படத்திலிருந்து ஒரு டீசர் வந்திருக்கு. ஸோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ வித் வேஸ்ட் டைம் வீடியோக்கள் நம்ம போயிடலாம். தீவிரமே செம்மையா இருக்கு. ஸோ ஓணம் மணிக்கு வந்து வருது. ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா ஆக்சுவலி இந்த இந்த படத்து மேல எனக்கு அப்டேட்டோ ஒண்ணுமே எனக்கு ஜீரோ ஐடியா அதெல்லாம் இருந்தேன். ஸோ லோக்கா கிளியராகவே தெரியுது. இது கோயிங் டு பி லைக் சம்திங் லைக் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி இனிமேல் எல்லாமே கலந்து இந்த படம் வந்து வரப்போன்னு தெரியுது. ஸோ இதுல வந்து சந்திரா சாப்டர் 1 போட்டிருக்காங்க. ஸோ சந்திரா வந்து இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க தான் வந்து சந்திரா. ஓகேயா? ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா பார்ட் 2 வந்து அவர் கூட ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அந்த ஹீரோ கேரக்டர். ஸோ அவரோட கதையா இருக்கலாம், அவர் பேர் வச்சா இருக்கலாம். இல்ல வில்லன் இந்த சாப்டர் 1ல அவங்க டோத்து வில்லனுக்கான சாப்டரா இருக்கலாம். இல்ல இந்த சாப்டர்ல அவங்க டேச்சு வில்லன் ரைசிங். ஓகே, இன்னொரு வில்லன் வரான், இவன் தான் ஆக்சுவலி வில்லன் சொல்லிட்டு அது பார்ட் 2 இருக்கலாம். ஸோ இது நல்லா கிளிக்காக நினைச்சனாலே கண்டிப்பா வந்து கன்ஃபார்மா வெடிக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் சீரியஸாவே வந்து டேம் இம்ப்ரெசிவ். டுல்கர் சல்மான் ப்ரொடக்ஷன்ல வர்ற படம் வந்து நல்ல காசு போட்டு எடுத்திருக்காங்கப்பா, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. பிஎஃப் நல்லா செலவு பார்த்தாலே தெரியுது. அதுவும் இல்லாமல் இதுல வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பேஸ் படம்னு தெரியுது. ஓகே, எதுவும் எலிமெண்ட்ஸ்னா வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், இந்த காற்று, நெருப்பு, தண்ணி, இதெல்லாம் எலிமெண்ட்ஸ்ல. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு வந்து பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு சொல்லும் போது வந்து கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் வந்து கண்டிப்பா தரமா இருந்தால் மட்டும் தான் வந்து நம்மளால வந்து என்ஜாய் பண்ணி படத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலா பார்க்கும் போதே சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு, விஷுவலாவே வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்கு. ஸோ நல்லா செலவு பண்ணியிருக்காங்க தெரியுது. ஸோ அவுட்புட்டும் வந்து சீரியஸா நல்லா கொஞ்சம் ஊர்த்தியா இருந்துட்டாலே இந்த படம் கண்டிப்பா லுத்து போயிடும், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே சமயத்துல கதைக்களமும் வந்து நல்லா எங்கேஜிங்கா கொடுத்துட்டாலே இந்த படம் நல்லாவே இருக்கும், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க டீசர் அன்னைக்கு. அண்ட் எஸ், டுல்கர் சல்மான் படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்போ தயாரிச்ச படமும் சரி, இல்லை அவர் நடிக்கிற படமும் சரி, ரொம்ப ப்ரிசைஸாக தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இடையில ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணாரு. இட்ஸ் கிரேட் எஸ்கேப்னு சொல்லலாம். ஐ திங்க் இந்த படத்துல அவர் பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நான் நம்புறேன்ல, பிகாஸ் ஆஃப் டுல்கர் சல்மான். ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கிற கதைக்களம் எல்லாமே வந்து நல்ல எங்கேஜிங்கா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு, அண்ட் வித்தியாசமான ஜான்ராலும் இருக்கு. அதுதான் ஒண்ணு. ஸோ ஹோப் யூ கைஸ் திஸ் ரியாக்ஷன் கைஸ். உங்களுக்கு இந்த டீசரை பார்த்தா என்ன தோணுச்சோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரியாக்ஷன் பிடிச்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டுல்கர் சல்மான் ஃபேன்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல டுல்கர் சல்மான் சாருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருங்கப்பா. ஸோ அடுத்த ஒரு புது ரிவ்யூல புது ரியாக்ஷன் பார்க்கலாம். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ரைட் நவ். பாய்.